வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? முந்தைய வினாத்தாள்ல பார்ட் 41 அதாவது 41வது வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி 40 வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. 41வது வீடியோ பார்ப்போம். சரிங்களா? தமிழ் கொஸ்டின். தமிழ்ல மொத்தம் 100 கொஸ்டின், 150 மதிப்பெண். அது ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு நான் போட்டுட்டே இருக்கேன்னா, உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. ஆல்ரெடி 40 வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஐ, ஔ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ, ஔ என்ற எழுத்துக்களின் இன எழுத்து கண்டறிய. ஐக்கு பார்த்தீங்கன்னா, இன எழுத்து கேட்டீங்கன்னா ஈ. சரிங்களா? அதாவது ஐ சொல்ல ஈன்னு சொல்லி முடியும். ஐ அப்படின்னு சொல்லி. ஔங்க சொல்ல ஔ அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஐ, ஔ 2 இன எழுத்து கேட்டீங்கன்னா ஈயும், ஊவும். அடுத்து பாருங்க 2வது கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை கண்டறிய. அதாவது கரை. இது பாருங்க. இந்த ரேக்கும் இந்த ரேக்கும் இது. இந்த இந்த கரைக்கு ஓரம். இந்த ரை அழுக்கு. சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. சரியான நிறுத்தற் குறியீடுகளை கண்டறிய. பாரத் ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கியுள்ளது. இதுல ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 4வது கொஸ்டின் பாருங்க. ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூரோட மரு கண்டுபிடிக்க. தஞ்சாவூருக்கு தஞ்சை. சரிங்களா? மரபு பிழையச்சதை எடுத்து எழுதுக. மரபு பிழையச்சதுன்னு கேட்டா நரி ஊளையிடும். இதுதான் கரெக்டான இது. மயில் அகவும், நாய் குரைக்கும், ஆடு அலம்பும் வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க. சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை கண்டறிக. கானடை. கானடை பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா, கால் பிளஸ் நடை. இது விலங்குகள்கிட்ட வருது. இது சாரி இதுல எப்படி போயிட்டுருக்குன்னா 6வது கொஸ்டின் பாருங்க. சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை கண்டறிக. அதாவது இதுல எது பொருந்தலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கான் பிளஸ் அடை புரிஞ்ச காட்டை சேர்னு வருது. கான் பிளஸ் நடைன்னு கேட்டால் காட்டுக்கு நடத்தல். கால் பிளஸ் நடை. சரிங்களா? இது விலங்குகள்னு சொல்லி வராது. சரிங்களா? இது ஆப்ஷன் சி தவறான பதில். இதுல பார்த்தீங்கன்னா பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. சி தவறான பதில். சரிங்களா? வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சரிங்களா? வேர்ச்சொல் கேட்டாருங்கிறது இதோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. 8வது கொஸ்டின் பாருங்க. எழுதுகிறாள் இங்கிறது வேர்ச்சொல்லுன்னு கேட்டா எழுது. சரிங்களா? அடுத்து பாருங்க. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற நல்லா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்ற தொடரை சுட்டுக. சரிங்களா? தாமரை எப்படி செஞ்சாள்? இது பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அது எது தவறானது தான் குறிக்கணும். சரிங்களா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 10வது கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுல பீடு, பெருவெடிப்பு, பேரண்டம், பைந்தமிழ் இதான் கரெக்டா பொருத்திருக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிய. இது பார்த்தீங்கன்னா பூமாலை, பூமணி, பூவிலங்குன்னு வரும். ஆனா பூ, குண்டுமணி அப்படின்னு பொருந்தாது. சரிங்களா? கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிய. பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. தமிழ் படிச்சவங்களால் வளர்க்கப்பட்டது. இதை நார்மலா நம்ம கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கு. சரிங்களா? சரியான வினாச்சொல் இது. மனப்பாட செயலை படித்தாயா? இது என்ன பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. 14வது கொஸ்டின் பாருங்க. காண்பான் கீழ்கண்டவற்றில் எது சரி? நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது இதுதான் காண்பான். கீறு, கீண்டு, ஆனின்று இது எக்காலத்துக்குன்னா அது நிகழ்காலத்துக்குரியது. சரிங்களா? கீறு, கின்று, ஆனின்று இது எக்காலத்துக்குரிய இடைநிலைங்கன்னா இது நிகழ்காலத்துக்குள்ள இடைநிலை. அடுத்து பாருங்க. விடைக்கேற்ற வினாவை கண்டறிய. தென்னாட்டு பெர்னாசா என்று அறிஞர் அண்ணா போலப்படுகிறார். அறிஞர் அண்ணா எவ்வாறு போலப்படுகிறார்? இதுதான் சரியான இது. சரியான இணையை தேர்வு செய்ய. அலை பார்த்தீங்கன்னா கடல் அலை. 14வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுங்க. அலை என்னன்னு கேட்டா கடல் அலை. 18வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுங்க. இதுல பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றன. இதான் கரெக்டா பொருந்திருக்கு. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. ஊர் பெயரின் மருவு. சரியான இணையை தேர்வு செய்க. புதுச்சேரிக்கு புதுவை. இது திருநெல்வேலிக்கு திருநெல் நெய்வேலின்னு வராது. நெல்லைன்னு வரும். கோயம்புத்தூருக்கு கோவைன்னு வரும். கும்பகோணத்துக்கு கும்பைன்னு வராது. குழந்தைன்னு வரும். சரிங்களா? ஊர் பெயரின் மருவு எழுதுக. 20வது கொஸ்டின். மாமல்லபுரம் இது பார்த்தீங்கன்னா மயிலைன்னு வராது.
உதகமண்டலம் வந்து உதகை கரெக்டா இருக்கு. மத்தெல்லாம் தப்பா இருக்கு. சரிங்களா? இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வெயிட் வந்து அது இணையான தமிழ் சொல்லுன்னா எடை. பாருங்க. பிற மொழி ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். பேங்க். பேங்க்ன்னு என்னது? நம்ம தமிழ்ல வங்கி. 23ஆம் கொஸ்டின் ஒரு பொறுத்துக. பாருங்க. அ அஸ்தட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு என்னது? கலை படைப்புகள். டெர்மினாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொல். மைத்துன்னா தொன்மம். விடை வகைகள் பாருங்க. விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று உரைப்பதுன்னு கேட்டா சுட்டு விடை. விளையாட்டு மைதானம் எங்குள்ளது வினாவுக்கு வந்து இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பதுன்னு கேட்டா சுட்டு விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க 25வது கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரை தேர்வுக. கண்ணனை பார்ப்பேன். இது வந்து எதிர்காலம். கண்ணனை பார்ப்பேங்கிறது எதிர்காலம் கரெக்டா பொருந்திருக்கு. சரிங்களா? அதாவது இனிமே தான் பார்க்க போறோம். அதனால எதிர்காலம் கரெக்டா பொருந்திருக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் அமைக்க. குருவி, கொய்யா, சோறு, பழம், போட்டி. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்து கரெக்டா பொருந்திருக்குன்னா, கொய்யா பழம்ங்கிறது கரெக்டா பொருந்திருக்கு. பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்கா மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இது வந்து ஒரு பேச்சு வழக்கு. எழுத்து வழக்க எப்படி மாத்துன்னா, இப்போது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இது வந்து பி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்துக. அகிலும் ஆரமும், துயிரும் தூசும், மணியும் முத்தும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டி தான் சரியான பதில். தொடரின் வகைகளை கண்டறிய. அவன் திருத்தினான். அவன் திருந்தினான். சரிங்களா? அவன் திருந்தினான்ங்கிறது தன்வினை. பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன். ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிங்களா? அடுத்து பாருங்க. தொடர்ந்து மழை பெய்த மழையால் பூமி வந்து வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கேற்ற வினாவை அமைத்திருங்க. பூமி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? இதுதான் சரியான இது. பிரித்தெழுது போங்க. வெண் குடை என்னும் சொல்லை பிரித்தெழுது வெண்மை பிளஸ் குடை. 33ஆம் கொஸ்டின் பாருங்க. சேர்த்தெழுதுகள். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நிலவென்று. 34ஆம் கொஸ்டின் ஓமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் புழங்கியது அது ஒற்றுமையின்மை. அதாவது 35ஆம் கொஸ்டின் பாருங்க. வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை எழுதுக. பயின்றால். இதுல வந்து வேர்ச்சொல்லு பார்த்தீங்கன்னா பயில். சரிங்களா? வேர்ச்சொல்லு போதும் கட்டளை பொருள் இருக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிறுனாலும் சூரியன் தான். பருதினாலும் சூரியன் தான். சரிங்களா? மத்தெல்லாம் வராது. ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்வு செய்க. பாருங்க. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. சரிங்களா? உயிரெழுத்துக்கள் பிறக்கும். இது வந்து எது கரெக்டா புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம் பரணி. அதாவது பார்த்தீங்கன்னா, எழுத்து நம்ம வாழ்ற சொல்ற வார்த்தையில எது கரெக்டா பொருந்திருக்குன்னா 2ம் 4ம் தான் பொருந்திருக்கு. அதாவது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து கரெக்டா பொருந்திருக்கு. அம்பு விடும் கலையை ஏகலை என்கிறது தமிழ். சரிங்களா? இது 2 தான் பொருந்திருக்கு. பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. சரிங்களா? இது வந்து பிழையற்ற சரியான தொடர். நிறுத்த குறியிட்ட சரியான தொடரை தேடுக. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 11 ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 11வது வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார். சரிங்களா? இதுல எது வந்து நிறுத்த குறியீடு, எதுல வந்து கால் புள்ளி வரும், எதுல வந்து ஒற்றை மேற்கோள் வரி வரும், இதெல்லாம் பார்த்துக்கங்க. இது கட்டாயம் 2 அல்லது 3 கொஸ்டின் வரும். சரிங்களா? சரியான நிறுத்த குறியிடப்பட்ட வாக்கியத்தை கண்டறிய. திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை எல்லா இல்லா 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 விழாக்களாக கொண்டாடினர். சரிங்களா? அதாவது திருமணம், வளைகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர். இது வந்து ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி அப்படின்னு கேட்டா, கிளின்னா தத்தை, இல்லைன்னா கிள்ளை. சரிங்களா? அடுத்து 42ஆம் கொஸ்டின் பாருங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. மூவேந்தர். மூவேந்தர் பார்த்தீங்கன்னா மாம், பலா, வாழை. இது வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள். இது வந்து அடுத்து வந்து முக்கணின்னு கேட்டா மாப்பலா, வாழை. முத்தமிழ் கேட்டா இயல், இசை, நாடகம். முக்காலம் கேட்டா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தமிழ் சொல் அறிக. புரோசர். புரோசர் அப்படின்னு என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ்னா புரோசர்னா உளவி. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புது புக்ல கிடக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிய. கல்ச்சுரல் வேலிஸ் அப்படிங்கன்னா பண்பாட்டு விழுமியங்கள். சரிங்களா? அடுத்து புலிப்பரல். மரபு பிழைச்சதுங்கன்னா புலிப்பரல். புலி, குட்டி, புறு எல்லாம் வராது. புலிப்பரல் தான் வரும். சரிங்களா? அதாவது சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது என்னன்னு கேட்டா
அதாவது இடக்கர் அடக்கல். சரிங்களா? சொல்லத்தகாத சொற்களை வந்து மறைத்து சொல்லுதான் இடக்கர் அடக்கல். சரிங்களா? குழுவு குறிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரூப்புக்கு மட்டும் தெரிஞ்ச மாரி வேர்டு. மத்தவங்களுக்கு தெரியாது. அது வேற. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய், தொன்மை, தோழன், தவை. இது வந்து கரெக்டான இது. சரிங்களா? கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றுகள்னா கேட்டான். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. சரிங்களா? இது வந்து வேர்ச்சொல்லோட நடங்கிறது ஒரு வேர்ச்சொல். எதிர்மறை தொழிற்பெயரா நடவாமை. 50வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. காவிய இன்பம் ஒன்று வாழ்வதற்குரிய இன்பம். அதாவது ஆப்ஷன் டி தான் சரியான பதில். வாழ்வதற்குரிய இன்பங்களில் ஒன்று காவிய இன்பம். வாழ்வதற்குரிய இன்பங்களில் காவிய இன்பம் ஒன்று. இதான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. இதுல வந்து ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 4 தான் சரியான பதில். மாட்டை தழுவும் வீரர்களுக்கு அந்த அந்த பண முடிப்பு சொந்தமாகும். அதேமாரி தமிழ் மக்கள் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். இது 2 தான் சரியான பதில். மத்தெல்லாம் வந்து தவறானது. சரிங்களா? அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. வினைமுற்றை வினையாளன் பெயராக மாற்றுக. ஊட்டமிகு உணவு உண்டார். அவர் நீண்ட நாள் வாழ பெற்றார். இது பார்த்தீங்கன்னா வினைமுற்று, இது வினையாளன் பெயராக மாற்றுக. அதாவது ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதான் சரியான பதில். பொருந்தாத சொல்லை கண்டறிய. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகம், கேரளா, ஆந்திராங்கிறது இந்தியாவுக்குள்ள ஒரு ஸ்டேட்டுகள். இலங்கைங்கிறது வேற நாடு. சரிங்களா? இது ஈஸி தான். எதிர்ச்சொல்லை பொறுத்துக. எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா எளிது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிது. ஈதல் ஈதல் அப்படின்னு கேட்டா ஏற்றல். அந்நியர் அப்படின்னு கேட்டா உறவினர். இரவலர் அப்படின்னு கேட்டா புரவலர். புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டா புதுமணல் கேட்டா பழமணல். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பழமணல். எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. இயற்கை என்பதுக்கு எதிர்ச்சொல் கேட்டா செயற்கை. தூய்ந்திருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தூயின்றி பிளஸ் இருந்தார். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவுக்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது கேட்டா ஊறுவது கூறல் விடை. சாப்பிடவில்லையா என்ற வினாவுக்கு வந்து சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று கூறுப்பது தான் ஊறுவது கூறல் விடை. நண்பர்களே, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஆல்ரெடி 40 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இது 41வது வீடியோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரப்போற எக்ஸாமுக்கு உங்களுக்கு குரூப் 2க்குனாலும் சரி தான், குரூப் 4னாலும் சரி தான், டெட்டுக்குனாலும் சரி தான் உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுக்கங்க. மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பயனடையும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. சரிங்களா? ஹோல்டர் அப்படின்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா மடிப்புத்தாள். ஹோல்டர்னா உரைன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் மடிப்புத்தாளும் உண்டு. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியத்தில் எடுத்து எழுதுக. தன்வினை, பிறைவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்கள் கண்டறிய. இதில் வந்து தோசை வைக்கப்பட்டதுன்னு கேட்டால் செய்யப்பாட்டு வினை. 61வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பக்தியை படித்து வினாக்கற்று விடையளிக்கும். இந்த பேராகிராஃபை படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃபில் தான் கொஸ்டின் கேட்பான். காமராஜர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர் யார்? சரிங்களா? காமராஜர் வீட்டுக்குள் நுழைய முயன்ற யாருன்னு கேட்டால் சிறுவன், சிறுமி. அடுத்து பாருங்க. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தில் எப்பண்பை விளக்குதுன்னு கேட்டால் ஏழ்மை. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் எப்படி இருந்து கேட்டால் நெகிழ்ந்தார். இந்த கொஸ்டின் வந்து அதாவது 61லேருந்து 65 வரைக்கும் இந்த பிராக்கெட் உள்ளேயே இந்த ஒரு பிராக்கெட்டை நல்லா வாசிக்கணும். வாசிந்து இந்த கொஸ்டின் பிராக்கெட்டுக்குள்ளே தான் இந்த கொஸ்டினே இருக்கும். சரிங்களா? பாருங்க. அடுத்து பாருங்க. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கேட்ட. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர் கேட்டால் ரசீதை. ஒருமை பன்மை பிழைச்சதை கண்டறிய. சரிங்களா? ஒருமை பன்மை பிழைச்சு கேட்டால் மேகம் சூழ்ந்து கொண்டது. அடுத்து பாருங்க. 67வது கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் தன்மை ஒருமை தொடரை தருக. நான் அல்லேன். இதுதான் கரெக்டான பதில். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சரிங்களா? மல்லிகை வந்து குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இதுதான் கரெக்டான இது. தவறான பொருத்தம் இது. சரிங்களா? திங்கள்னா மாதம், ஓடுனா மேற்கூரை, அறம்னா ஆயுதம், நகைனானது புன்னகைன்னு வரும். ஆனால் இது மெய்ப்பாடுன்னு இருக்கு, தவறாக இருக்குது. சரிங்களா? 20வது கொஸ்டின் பாருங்க. சரியான பொருத்தம் சொல். சேக்கை அப்படின்னா படுக்கை. சேக்கைனானது படுக்கை. சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக. அருகுரன்னா அருகில். அருகுரன்னா அருகில். பிழைச்ச தொடரை அறிய. மடாளன் நேற்று வந்தான். மடாளன் வந்து நேற்று வந்தான். இது கரெக்டாக இருக்குது. சரிங்களா?
அடுத்து 73ஆம் கொஸ்டின் பாருங்க. கிளி வந்து பேசும், மயில் வந்து அகவும், ஆந்தை வந்து அலறும், சேவல் வந்து கூவும். பண்டைய தமிழர்கள் அரிய வரலாற்று செய்தி அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. பண்டைய தமிழர்கள் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய கருவூலமாக திகழ்ந்தது புறநானூறு. தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? சந்து இலக்கியம். தூது இலக்கியம் வந்து எவ்வாறு வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? சந்து இலக்கியம். மக்கள் கூட்டு பேரு, சரிங்களா? அதாவது 76வது கொஸ்டின் பாருங்க. சரியான எண்ணடை கண்டறிய. இது வந்து மக்கள் கூட்டம்னு வரும். 77ஆம் கொஸ்டின் பாருங்க. பொருத்தமற்ற தொடரை அறிக. மக்கள் குவியலாக திரண்டனர். இது என்ன பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற தொடர். மொத்தம்லாம் கரெக்டாக இருக்கு. தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை, சரிங்களா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதுன்னா பொறை. 79 கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. டேஸ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே, சரிங்களா? இதுதான் கரெக்டாக இருந்தது. பாருங்க 80வது கொஸ்டின். சரியான கலை சொல்லி தேர்ந்தெடுங்க. பாருங்க பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படின்னு கேட்டால் பயணியர் பெயர் பதிவு. இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேஷன் என்ற தமிழ் சொல் கண்டறினா பாசனம். பூப்பர்ட்டி அப்படின்னு கேட்டால் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடை எதுன்னு கேட்டால் பொம்மலாட்டம். அடுத்து பாருங்க 83ஆம் கொஸ்டின். கூற்று காரணம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004, சரிங்களா? கரெக்டு தான். நடுவண் அரசு வந்து தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004 தான். காரணம் பாருங்க, உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். கரெக்டு தான். இரண்டும் கரெக்டு தான். கூற்று காரணம் இரண்டும் கரெக்டு தான். 84ஆம் கொஸ்டின் பாருங்க. கூற்று வந்து நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளில் அறநூல்கள் விளங்குகின்றன. இது வந்து கூற்றும் காரணம் சரிதான். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு எழுதுக. வனம் நானது கான், வனம் நானது கான், வானம்னா விசும்பு. பாருங்க குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கரெக்டான இது கேட்டிருக்காங்க. மலை அப்படின்னா சிகரம், மாலைன்னா சிறு பொழுது. கீழ்கண்ட சொற்களை வேகமாக நடத்தல், கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிய. ஓடு, சரிங்களா? ஓடு தான் வேகமாக நடத்தல்னு சொல்லியிருக்கோம். அதேமாரி கூரையாக பயன்படுத்தும் ஓடு தான் பயன்படும். இரு பொருள் தருக, ஒரு சொல்லால் நிரப்புக. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. இதான் மொழிங்கிற வார்த்தை ரெண்டுக்கும் பொறுத்திருக்கு. அதேமாரி அதே கொஸ்டின் தான், அதே வேற மாதிரி மாடலில் இருக்குது. 89 கொஸ்டின் பாருங்க. இரு பொருள் கொண்ட ஒரு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து பொருளின்றி தருவது சொல், சரிங்களா? அந்த பிராக்கெட்ல நம்ம என்ன கீழே இருக்க வேற பொறுத்த எது பொருந்தோ அதை கரெக்டாக பார்த்து அடிச்சிடலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஊர்தி டேஷ் செஞ்சது. பாருங்க இது வந்து அழகாக அந்த அடைப்புக்குள்ள இருக்கு. அதேமாரி ஊர்தி டேஷ் செஞ்சதுன்னு கேட்டால் அழகாக வராது. காலம் டேஷ் ஓடுகிறது. இதில் வந்து சங்க இலக்கியங்கள் வாழ்க்கை அழகாக காட்டுகிறது. இது அழகாக இந்த சீக்கு தான் சரியான புரிந்ததுக்கு. அதேமாரி பெண்ணும், இந்த அடைப்புக்குள்ள சொல் வந்து பெண்ணுங்கிறது ஆணும் பெண்ணும் சமம். இதுதான் சரியான பதில். மற்றபடி எல்லாம் பொருந்தாது, சரிங்களா? 82வது கொஸ்டின் பாருங்க. 92வது கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லிடு. காயத்தே மில்லர் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர், சரிங்களா? இதில் ஏனெனில்ங்கிற வார்த்தை தான் அந்த அண்டர்லைனில் வரும். பாருங்க 93வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணைப்பு சொல் எது? அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றை முடிந்து விடுகிறது. ஏனெனில் அறிவு என்பது, அதான் கரெக்டாக இருக்கு. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலை முகம் காணா பயிர் போல. மலை முகப்பான வந்து அது ஏக்கம். 95ஆம் கொஸ்டின் பாருங்க. எவ்வகை வாக்கியமான கண்ட. தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்ட வினை, வினை வாக்கியம் கண்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. கைல்விழி காலையில் படித்தால், இதுதான் தன்வினை வாக்கியம், சரிங்களா? மற்றெல்லாம் வராது. வினா வாக்கியம் ஒரு ஆப்போசிட்டில் வருது. சில கவிதா பாடம் படித்தால், எவ்வகை தொடரை பிறவினாக்கிய. கவிதா பாடம் படிப்பித்தால், அதாவது மற்றவங்களுக்கு படிப்பித்தால் வரணும். இதுதான் பிறவினை வாக்கியம். பந்து உருண்டது என்னன்னு கேட்டால் தன்வினை. இது 9ஆம் கிளாஸ் புது புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான். அடுத்து விடைக்கேற்ற வினாவை அமைக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும், சரிங்களா? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் ஏது அப்படின்னு விடைக்கேற்ற வினா வரும். பாருங்க 99ஆம் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா அமைத்தல். எனக்கு கதை எழுத தெரியும். இது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி, ஆன்சர் மாதிரி.
இது கேட்ட விடாம பாருங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா? இதான் கொஸ்டினுக்கு ஆன்சர். சரிங்களா? 100வது கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுக. சேட்டிலைட்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர்னு கேட்டா மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு கேட்டா செயற்கை நுண்ணறிவு. நண்பர்களே, நம்ம வந்து தமிழ் வீடியோ வந்து 100 கொஸ்டின் இதில் போட்டிருக்கேன். 41வது பார்ட் 41. இது போல் நேராக பார்ட் 40 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதில் தமிழ் ஜிகேலாம் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.